Hi, welcome all. இன்னைக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்ட் prescribed NCERT book Alienhand அப்படின்றதுல 7th சாப்டர் தான் பார்க்க போகிறோம். அந்த நேம் பார்த்தீங்க அப்படின்னா சாந்தினி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். Once upon a time, there lived an old man in Almora. He was popularly known as Abu Khan. He lived all alone except for a few goats which he always kept as pets. He gave his goats funny names such as Kaluwa, Mungia or Gujiri. He would take them out for grazing during the day and talk to them as one talks to one's own children. At night, he would bring them back to his little hut and put a string around neck of each goat. அதாவது ஒரு காலத்தில் வந்துட்டு ஒரு ஓல்டு மேன் இருந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு அல்மோராவில் தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்கள வந்துட்டு அபு கான் அப்படின்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து எப்போவுமே வந்துட்டு தனியாக தான் வாழ்வாங்களாம். கூட வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. யாரை தவிரனா சில கோட்ஸ், சில ஆடுங்களை மட்டும்தான் வந்துட்டு அவங்க வச்சுருப்பாங்களாம். அதை வந்துட்டு ஒரு பெட் மாதிரி வளர்த்துட்டு வந்தாங்களாம். அந்த கோட்ஸுக்கெலாம் வந்துட்டு ஒவ்வொரு ஆடுக்கும் ரொம்ப ஃபன்னியான பேர் தான் கொடுப்பாங்களாம். கழுவா, மூங்கியா, குஜ்ரி இந்த மாதிரியான பேர்லாம் தான் ஒவ்வொரு ஆட்டுக்கும் விடுவாங்க. அவங்க வந்துட்டு காலையில் டைமில் வந்து அப்படியே அதை கொண்டு போய் மேய்ச்சிட்டு ஒருத்தங்களோட ஓன் குழந்தைங்க கிட்டே எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த அபுகான் வந்துட்டு அவங்களோட ஆடையும் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் காலையில் ஃபுல்லாக அதை முடிச்சுட்டு நைட்டு வந்து மறுபடியும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த ஒரு சின்ன ஹட்டு மாதிரி இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே போட்டு அந்த ஒவ்வொரு ஆட்டுக்கும் வந்துட்டு அதோட கழுத்தை சுற்றி கயிறு மாட்டி வச்சுருவாங்களாம். புவர் அபுகான் வாஸ் a little unlucky in the matter of his goats. Very often at night, one of the goats would pull at the string till it broke loose and then would disappear in the hills beyond. Goats in hilly regions hate being tied to trees or poles. They love their freedom. Abukan goats were of the best hill breed. They too loved their freedom. So whenever they got the chance, they would run away only to get killed by an old wolf who lived in the hills. ஆனால் என்ன தான் இவர் வந்துட்டு நிறைய ஆடெலாம் வளர்த்துட்டு வந்தாலும் இதில் வந்துட்டு அவர் கொஞ்சம் அன்லக்கி தான். அவர் வந்துட்டு ஒரு கோட் ரொம்ப நாள்லாம் அவர்கிட்ட இருக்காதான். ஏன்னா அடிக்கடி வந்துட்டு நைட்டில் ஒவ்வொரு கோட்டும் வந்து அவர் அந்த கழுத்தில் மாட்டியிருப்பார் இல்லையா கயிறு, அதை வந்து இழுத்து அது லூஸ் ஆகிற வரைக்கும் ஆகி அதுக்கப்புறம் அதை அது வந்துட்டு காணாமல் போயிடுமா. எங்கே போயிடும் அப்படின்னா அவர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு பின்னாடி பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கான், அங்கே வந்துட்டு போயிடுமா. ஏன்னா அந்த மாதிரி மலைகளுக்கு பக்கத்தில் வாழ்கிற ஆடுங்களுக்கெலாம் வந்துட்டு இந்த மரங்கள்லையோ இல்லை போல்லையோ வந்துட்டு கட்டி போடுறது சுத்தமாக பிடிக்காதான். அவங்களுக்கு வந்து அவங்களோட சுதந்திரமாக இருக்கணும், அதுதான் வந்துட்டு ரொம்ப பிடிக்குமா. அதுவும் மோஸ்ட்டாக அபுகான் வளர்க்குற ஆடு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஹில் ரீஜனில் வளரக்கூடிய ஒரு ஆடு தானா. அதனால் அவங்களுக்கும் வந்துட்டு சுதந்திரம்னா ரொம்ப பிடிக்குமா. என்ன தான் இவர் வந்துட்டு சாப்பாடெலாம் போட்டாலுமே அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஹில்ஸில் சுற்றி விளாடுறது அப்படி தான் பிடிக்குமா. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்துட்டு எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து அந்த மாதிரி இவரை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க நைட்டில். ஆனால் அங்கே ஓடி போய் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்துட்டு சந்தோஷமாக அங்கே வாழவும் முடியாதான். அந்த ஹில்லில் வந்துட்டு ஒரு வயசான ஒரு உல்ஃப் இருக்கான். அந்த உல்ஃப் தான் வந்துட்டு இவங்க எல்லாரையுமே வந்துட்டு சாப்பிட்ரும். அது அங்கே வந்துட்டு எந்த கோட் போனாலுமே அந்த உல்ஃப் வந்துட்டு சாப்பிட்ரும். அந்த உல்ஃபும் ஹில்ஸில் தான் வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. Whenever one of his goats disappeared, Abukan was very sad. He did not understand why even the juiciest grass and grains that he gave them and all the love that he showered on them would not stop these unfortunate goats from running straight into the jaws of death. Are these goats mad? He wondered. Or was it their love for freedom? But freedom meant struggle, hardship, even death. Abukan couldn't solve the mystery. ஒவ்வொரு வாட்டி ஆடு காணாமல் போகும் போதுமே அபுகான் வந்துட்டு ரொம்ப சோகமாயிருப்பாராம். அவருக்கு வந்துட்டு புரியவே செய்யாதான். நம்ம வந்துட்டு ஆடுங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஜூஸியஸ்டான கிராஸ் எல்லாம் பறிச்சுட்டு வந்து அவங்களுக்கு உணவாக கொடுக்குறோம், நம்மக்கிட்டேருந்து எல்லா லவ்வையும் கொடுக்குறோம், இருந்தாலும் அது வந்து இந்த மாதிரி டெத்தில் தான் போய் விழுதே தவிர ஒழுங்காக இங்கே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்போது நம்ம இப்படி கொடுத்தோம் அது வந்துட்டு டெத்தில் தான் போய் விழுதுன்னா அந்த ஆடெல்லாம் வந்துட்டு அதுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இல்லைன்னா அது வந்துட்டு உண்மையிலேயே ஒரு ஃப்ரீடம்க்கான லவ்னால தான் அவங்க அப்படி போகிறாங்களா அப்படின்றது இவருக்கு தெரியலையாம். ஆனால் ஃப்ரீடம் மீன் ஸ்ட்ரகிள், ஹார்ட்ஷிப், ஈவன் டெத். ஆனால் அது வந்துட்டு ஃப்ரீடம் கிடைக்கணும்னு நினைக்கிது, இருந்தாலும் அதுக்கு என்னெல்லாம் தான் இருக்குது. ஸ்ட்ரகிள், அந்த உல்ஃப் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகுது, அப்புறம் ஹார்ட்ஷிப், சில டைம் எல்லா கோட்ஸுமே டெத்தில் கூட போய் முடியுது.
அபுகான் வந்துட்டு இது ஏன் இவங்க வந்துட்டு இப்படி இருக்காமல் அங்கே வேணும்னே போய் டெத்தை தான் சந்திக்கிறாங்க அப்படின்றது அந்த மாயத்தை இவரால் புரிஞ்சுக்கிடவே முடியல. One day when all his goats had left him, Abu Khan said to himself, "No more goats in my house, ever again. I may live for a few more years, but I will live without goats." ஒரு நாள் என்னாச்சு, அவரோட எல்லா ஆடுங்களுக்குமே வந்துட்டு அவரை விட்டு போயிருச்சு. அதனால் அவரே வந்துட்டு தனக்கு தானே சொல்லிக்கிறாரு, இதுக்கப்புறம் என்னோடய வீட்டில் ஆடு நான் வளர்க்க போகிறதே கிடையாது, நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு தான் வாழ்வேன், ஆனால் நான் வந்துட்டு ஆடு இல்லாமல் தான் வாழ்வேன் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. However, the poor old man was terribly lonely. He simply couldn't do without its pets. இருந்தாலும் அந்த அபுகானால் வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா அவர் வந்துட்டு எப்போவுமே ஒத்தையிலே இருக்கிற மாதிரி இருந்தோடனே அவர் வந்துட்டு அந்த பெட்ஸ் இல்லாமல் இவரால் இருக்க முடியல. வெரி சூன் he bought a young goat. அதனால் ரொம்ப கொஞ்ச நாளே வந்துட்டு ஒரு சின்ன வயசில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை வந்துட்டு வாங்கிட்டு வந்தாங்க. He thought, a young goat will stay with me much longer. She will soon begin to love me as well as the food I give her every day. She will never want to go to the hills, and he laughed with joy. அப்போ சின்ன கோட் நம்ம வாங்கிட்டு வந்ததுனால நம்ம கூட அது ரொம்ப நாள் இருக்க போகுது. அப்படி இருக்க போகிற நாளில் அந்த கோட்டுமே வந்துட்டு நம்மளை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம கொடுக்குற ஃபுட்டையுமே வந்து அவள் ரொம்ப லவ் பண்ணி சாப்பிடுவா அப்படின்னு இது வந்து நினச்சிட்ருக்காங்க. அவள் வந்துட்டு எப்போவுமே நம்மளை விட்டு அது வந்து ஹில்ஸுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நினைக்கவே நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவராக நினச்சிட்டு அவர் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரு. த நியூ கோட் வாஸ் வெரி ப்ரிட்டி. அவர் வாங்கிட்டு வந்த புது ஆடை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஷி வாஸ் ஒயிட் ஆஸ் ஸ்னோ அண்ட் ஹேட் டூ லிட்டில் ஹார்ன்ஸ் ஆன் ஹர் லிட்டில் ஹெட். அந்த கோட் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்னோ மாதிரி பனி மாதிரி வந்துட்டு வெள்ளையாக இருந்துச்சான். அதுக்கப்புறம் அதோட சின்ன தலையில் வந்துட்டு 2 குட்டி கொம்பு இருந்துச்சான். அண்ட் எ பேர் ஆஃப் க்ளீமிங் ரெட் ஐஸ், அப்படியே ஷைனிங்காக இருக்கிற ஒரு 2 ரெட் ஐஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷி ஹேட் அ ஃப்ரெண்ட்லி டெம்பரமெண்ட் அண்ட் வுட் லிசன் டு அபுகான்ஸ் டேல்ஸ் வித் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அஃபெக்ஷன். அது வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் எல்லாத்தையும் இருந்துச்சு. அதே மாதிரி அபுகான் டெய்லி சொல்கிற கதையெல்லாம் வந்துட்டு பாசத்தினாலையும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டாலையும் அது வந்துட்டு டெய்லி கேட்டுகிட்டே இருக்குமா. அபுகான் கால்டு ஹர் சாந்தினி, which means moonlight. He loved Chandni and would narrate to her stories of all his friends who were dead and gone. அபுகான் வந்துட்டு அந்த ஆட்டை வந்துட்டு சாந்தினி அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு பேர் வச்சுருவாங்க. அந்த சாந்தினின்றதுக்கு மீனிங் என்னென்னா மூன்லைட், நிலவு வெளிச்சம் தான். அது வந்துட்டு அவ்வளோ வெள்ளையாக அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கிறதுனால அந்த பேரை வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவருக்கு வந்துட்டு சாந்தினியை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் டெய்லி வந்துட்டு ஸ்டோரிஸ்லாம் நிறையா சொல்லுவார். யாரை பற்றினா, இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்த ஆடெல்லாம் வந்துட்டு எப்படி அது இறந்து போச்சு, அதெல்லாம் போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு, அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய கதையை சொல்லுவார். Several years passed. Chandni was still there. Abu Khan believed that Chandni would never leave his compound for the free and fresh air of the hills beyond. Alas, he was mistaken again. அதே மாதிரி கொஞ்சம் வருஷம் போச்சு. சாந்தினி வந்துட்டு இன்னும் அபுகான் கிட்ட தான் இருந்துச்சு. அபுகான் வந்துட்டு சாந்தினி வந்து எப்போவுமே தன்னோட காம்பவுண்டை தாண்டி அந்த ஹில்ஸுக்கு வந்துட்டு போகாது அப்படின்றத ரொம்ப நம்பினார். இருந்தாலும் நெக்ஸ்ட் டைமும் வந்துட்டு அவர் தப்பாக தான் நினச்சிருக்காரு. அவர் ஏன் தப்பாக நினச்சாருன்றதை பார்க்கலாம். எவ்ரி மார்னிங் சாந்தினி வாட்ச்டு த ஹில் டாப்ஸ் பாத்ட் இன் த சன்லைட். ஒவ்வொரு நாள் காலையிலையும் அது எந்திரிச்ச உடனே அது வந்து சூரிய வெளிச்சத்துக்கு கீழே அப்படியே அழகாக இருக்கிற அந்த மலைகளை தான் வந்துட்டு பார்க்குமா. ஹவு பியூட்டிஃபுல் தோஸ் ஹில்ஸ் ஆர், ஷீ தாட். ஹவு ரெஃப்ரெஷிங் த ப்ரீஸ் தட் ப்ளோஸ் த்ரூ தெம் அண்ட் ஹவு லவ்லி டு ரன் அக்ராஸ் தோஸ் க்ரீன் ஃபீல்ட்ஸ். அது என்ன நினைக்குன்னா, எவ்வளோ அழகாக அந்த மலை இருக்குது, அதே மாதிரி அந்த மலையில் வீசுகிற காற்று வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதே மாதிரி அந்த மலையில் இருக்கிற புல்வெளியிலலாம் வந்துட்டு நம்ம ஓடுனா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிலாம் வந்துட்டு அதை நிறைய யோசிச்சுட்டே இருக்குமா. She ran towards the hills, but had to stop with a jerk. The rope round her neck wouldn't let her go any further. How she hated that rope. அதாவது அதே மாதிரி அது நினச்சிட்டே இருக்கிறதுனால அது தன்னையே இழந்து அந்த ஹில்ஸ் பக்கத்தில் போக பார்க்குமா. ஆனால் ஒரு நேரத்தில் ஸ்டாப் ஆகிடுமா. ஏன்னா அதோட கழுத்தில் கட்டியிருக்க கயிறை வந்து அதை பிடிச்சி நிறுத்திடுமா. அதனால தான் வந்துட்டு அந்த கயிறை வந்துட்டு அதுக்கு பிடிக்காமலே போச்சான். She stopped eating the green grass Abu Khan brought for her, nor did she listen to his stories with interest and affection. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசை வந்தோடனே அது வந்துட்டு அபுகான் தனக்கு கொடுக்குற அந்த
புல்லெல்லாம் வந்துட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுச்சான். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிற ஸ்டோரிஸ்லாம் வந்துட்டு இது கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கேட்கவே செய்யாதான். She lost her appetite, grew very thin and stared moodily at the hilltops bathed in the sunlight. அந்த மாதிரி சாப்பிடாம இருந்தாலே அதுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் அப்படியே ரொம்ப ஒல்லியாகி அப்படிலாம் ஆயிடுச்சு. ஆனாலும் அது வந்துட்டு அந்த சூரிய வெளிச்சத்துக்கு கீழே இருக்கிற அந்த மலைகளை தான் பார்த்துக்கிட்டே இருக்குமா. அபுகான் did not understand Chandni's anguish. ஆனால் அபுகானால் அதோட பிஹேவியரை வந்துட்டு ஏன் இது இப்படி சாப்பிட மாட்டேங்குது எதுவுமே வந்துட்டு தெரியல. At last, she decided to speak to him frankly. Dear Abu Khan, she said, let me go to the hills, please. If I stay in your compound, I will die. உடனே சாந்தினி என்ன நினச்சதுன்னா, இந்த ரோப்பை தாண்டி நம்மளால் போக முடியாது, அதனால் நம்ம அபுகான் கிட்டேயே வந்துட்டு ஃப்ராங்காக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அபுகான் அவர்களே, நான் வந்து ஹில்ஸுக்கு போகணும் ப்ளீஸ், என்னை வந்துட்டு விடுங்க. உங்கள் காம்பவுண்டை விட்டு நான் தாண்டி எப்படியாச்சும் அந்த ஹில்ஸுக்கு போகணும். உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே இருந்தேன்னா நான் கண்டிப்பாக செத்துருவேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. Now Abu Khan understood Chandni's problem, but it made him very unhappy. The earthen pot which contained Chandni's breakfast fell from his hands and broke into 1,000 pieces. அபுகானுக்கு வந்துட்டு இப்போ தான் புரியுது சாந்தினியோட ப்ராப்ளம். இதனால தான் அது வந்துட்டு சாப்பிடாமல் இருந்திருக்கு, இவ்வளோ இதாக ஆயிடுச்சுன்றது இப்போ தான் புரியுது. ஆனால் என்ன தான் சாந்தினி சொல்கிறது வந்துட்டு இப்போ புரிஞ்சாலும் அவருக்கு வந்துட்டு அது சந்தோஷமாக இல்லை. அவர் வந்துட்டு ஒரு பாட்டில் தான் வந்து சாந்தினிக்கு தேவையான காலையில் உணவுலாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பார். அப்போது வந்துட்டு அதை கேட்டோடனே ஒரு டென்ஷனில் வந்துட்டு அதை விட்டோடனே அந்த பாட் பார்த்திங்கன்னா நிறைய பீசஸாக உடஞ்சி போயிடுது. Why do you want to leave me, Chandni? Abu Khan asked. நீ ஏன் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிற? நான் தான் உனக்கு எல்லாமே செய்கிறேனே அப்படின்ட்டு அபுகான் கேட்டானே. I want to go to the hills, Chandni answered. Don't you like the food here? I will give you tastier food and a much longer rope. ஓ, உனக்கு நான் தர அந்த சாந்தினி வந்துட்டு எனக்குலாம் எதுவும் தெரியாது, ஆனால் நான் ஹில்ஸ்க்கு போகணுன்னு சொன்னோன்னே, ஓ உனக்கு வந்துட்டு நான் தர ஃபுட்டு பிடிக்கலையா, அப்போ நான் வந்துட்டு இதை விட டேஸ்டியான ஃபுட் எங்கெல்லாம் கிடைக்குமோ இப்போ எடுத்துகிட்டு வரேன் உனக்காக. அதே மாதிரி இதை விட கொஞ்சம் பெரிய கயரே வந்துட்டு உனக்கு தரேன், லூஸாக இருக்கும், அது நல்லாயிருக்கும், அந்த மாதிரிலாம் வந்துட்டு இவர் சொல்லி பார்க்குறாரு. நோ தேங்க்யூ, லெட் மீ கோ டு த ஹில்ஸ். இது எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் வந்துட்டு மலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இது அடம் பிடிக்குது. Do you realize the risk of you are running, you obstinate creature? There is a dangerous wolf in the hills. He will eat you up. Abu Khan did his best to warn her. நீ இப்போ என்ன பிரச்சனையில் இப்போ அங்கே போனேன்னா என்ன பிரச்சனை உனக்கு நடக்கும்னு உனக்கு தெரியுமா? நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? அங்கே வந்துட்டு ஒரு டேஞ்சரஸான ஒரு ஓனாய் இருக்குது, அது வந்துட்டு உன்னை சாப்பிட்ரும் நீ அங்கே போனேன்னா. அவரால் என்னெல்லாம் முடியுமோ அந்த மாதிரி நிறையா வார்ன் பண்ணார் அபுகான். சாந்தினி answered, God has given me a pair of horns. I will fight the wolf. எனக்கு வந்துட்டு கடவுள் வந்துட்டு ஒரு பேர் ஆஃப் கொம்பை வந்துட்டு கொடுத்துருக்காரு, அதை வச்சு நான் எப்படியாச்சும் அந்த ஓனாய் கூட சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி சாந்தினி சொல்கிறது. Fight the wolf indeed. Have you forgotten the story of your sister Kaluva, who was the size of a big deer? She fought the wolf through the night but was killed in the morning. Abu Khan narrated Kaluva's story for the 50th time. என்னது, ஓனாய் கூட போய் சண்டை போட போறியா? உனக்கு வந்துட்டு நான் சொன்ன ஸ்டோரி மறந்து போச்சா? உன்னோட சிஸ்டர் வந்து கழுவா வந்து இதே மாதிரி தான், ஆனால் அவள் வந்துட்டு உன்னை விட ஸ்ட்ராங்கராக இருப்பாள், ஒரு பெரிய மான் அளவுக்கு இருப்பாள். அவளே வந்துட்டு அந்த மாதிரி தான் போயிட்டு நைட்டு ஃபுல்லாக சண்டை போட்டால், ஆனால் காலையில் வந்து இறந்து தான் இருந்தா அப்படின்ட்டு மறுபடியும் கழுவாவோட ஸ்டோரி 50வது வாட்டி வந்துட்டு இதுலேருந்து இவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். To all this, Chandni had only one thing to say, I want to go to the hills. அவர் என்ன சொன்னாலும் எனக்கு தெரியாது, நான் மலைக்கு போயே ஆகணும்ட்டு இது அடம் பிடிச்சிட்டு இருக்கு. Abu Khan got very annoyed. He thundered, you are not going anywhere. From today you will live in a small hut and not move about freely in the compound. அபுகானுக்கு வந்துட்டு ரொம்ப எரிச்சல் வந்தோடனே அவர் வந்து கோவப்பட்டு, நீ வந்துட்டு எங்கேயுமே போக போகிறதில்ல, இனிமேல் இந்த காம்பவுண்டில் கூட நீ ஃப்ரீயாக சுற்ற போகிறதில்ல, நீ வந்துட்டு ஒரு ஸ்மால் ஹட்குள்ளே ஒன்று போய் வந்துட்டு அடைச்சிருவேன், அங்கே மட்டும் தான் நீ இருப்ப அப்படின்னு சொல்லி இந்த அபுகான் வந்துட்டு முடிவெடுக்கிறாரு. அன்கிரேட்ஃபுல் ஆஸ் யூ ஆர், யூ மஸ்ட் ஸ்டில் பி சேவ்ட் ஃப்ரம் த உல்ஃப். நான் என்ன பண்ணாலும் உனக்கு நன்றி இல்லை, இருந்தாலும் எனக்கு உன்னை விட மனசு இல்லை, நீ வந்துட்டு எப்படியாச்சும் அந்த ஓனாயிட்டிருந்து தப்பிச்சிருக்கணும், அதனால தான் உன்னை இப்படி பண்ணுறேன் அப்படின்னு அவர் நினச்சிட்டே அதை வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாரு.
He pushed her into a small hut and shut the door, but he forgot to close the small window at the back. The same night, Chandni made that window her passage to freedom. அவர் வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு போய் அந்த ஹட்குள்ளே போட்டு கதவெல்லாம் வந்துட்டு சாத்திட்டார். கதவெல்லாம் சாத்தினவர் பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஜன்னலை வந்துட்டு சாத்த மறந்துட்டார். ஸோ அதை யூஸ் பண்ணி அன்றைக்கி நைட்டே வந்து அந்த ஹட்லேருந்து அந்த சாந்தினி தப்பிச்சு போயிடுச்சு. Chandni reached the hills. It seemed to her that the old hills were standing in a row to welcome her. She felt like a child meeting her parents after years of separation. Wherever she went, the tall grass rose to embrace her, the flowers bloomed to amuse her, and the wind sang an endless song of welcome. சாந்தினி வந்துட்டு எப்படியோ ஹில்ஸுக்கு போயிடுச்சு. அங்கே போய் பார்த்தா அவளுக்கு வந்து அந்த மலைகள்லாம் தன்னை வெல்கம் பண்ணுற மாதிரி தெரியுது. ஒரு குழந்தை வந்துட்டு ரொம்ப வருஷம் கழித்து அவங்க அப்பா அம்மாலாம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இவளுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அவள் போகிற இடம்லாம் வந்துட்டு புல் அப்படியே அழகாக எழுந்திரிச்சு அவளை பார்க்குற மாதிரி அவளுக்கு தெரியுது. அந்த பூக்கள்லாம் வந்துட்டு மலருது. அப்புறம் அங்கே இருக்கிற காற்றெல்லாம் வந்துட்டு அவளுக்காக பாட்டு பாடுற மாதிரிலாம் அவளுக்கு இருக்குது. How different all this was from her past in the prison house of Abu Khan's compound. It was the happiest day in Chandni's life. அது வந்துட்டு அபு கான் காம்பவுண்டில் இருந்தது அவளுக்கு ஒரு ஜெயில் மாதிரி. பட் இங்கே வந்து இவளுக்கு இப்படி இருக்கிறது வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒன்று. அன்றைக்கி தான் வந்துட்டு சாந்தினியோட வாழ்க்கையிலேயே ரொம்ப ஹாப்பியஸ்டான நாள், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லுது. That day she played for hours on the grassy slopes of the hills. She met a herd of wild goats who asked her to join their group, but Chandni politely refused. She wanted to enjoy her new freedom all by herself. அன்றைக்கி வந்துட்டு அந்த மலையில் இருக்கிற புல்வெளிகளெல்லாம் நிறைய நேரம் வந்துட்டு இந்த சாந்தினி விளாண்டுச்சு. அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் அந்த காட்டு ஆடெல்லாம் கூட அது பார்த்துச்சு. பார்த்து வந்து அந்த அந்த ஆடுங்கள்லாம் வந்துட்டு நீ எங்கள் குரூப்பில் சேர்ந்துக்கிறியான்னு கேட்டுச்சு. ஆனால் இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே பொலைட்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏன்னா அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீடமை வந்துட்டு அவள் தனியாக நல்லா சந்தோஷமாக அனுபவிக்கணும்னு நினச்சிது. The sun disappeared behind the hills and soon darkness enveloped the grass, the flowers and the trees. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சூரியன் அப்படியே மறைய ஆரம்பிக்குது. அப்புறம் டார்க்னஸ் வந்து அந்த கிராஸு, ஃப்ளவர்ஸு, ட்ரீஸ் இது எல்லாத்துக்கு மேலேயுமே வந்துட்டு இருட்டு படிய ஆரம்பிக்குது. த wind stopped blowing. காற்று வந்துட்டு வீசுறதை நிப்பாட்டிடுச்சு. And there was stillness all around except for a strange sound which was coming from the bushes. எல்லாமே வந்துட்டு அங்கே ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு சத்தம் கேட்குது. அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்குது. எங்கே இருந்துன்னா இந்த புதருக்கடியில் தான் இருந்து கேட்குது. த சவுண்ட் வாஸ் லைக் அ கிரண்ட். அப்படியே ஏதோ உரும்புற மாதிரி கேட்டுச்சான். வாட் வாஸ் இட்? இட் வாசன்ட் அபு கான்ஸ் வாய்ஸ் காலிங் ஹர் பேக் டு த காம்பவுண்ட், நார் வாஸ் இட் த வாய்ஸ் ஆஃப் அனதர் கோட். தென் சாந்தினி தாட் ஆஃப் த டேஞ்சரஸ் wolf who lived in the hills. She felt scared. அப்போ வந்துட்டு இவளுக்கு அந்த மாதிரி உருமுறை சத்தம் கேட்டோடனே அவள் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு, இது கண்டிப்பாக அபு கானோட வாய்ஸ் கிடையாது, அப்புறம் இன்னொரு ஆட்டோட சவுண்டும் கிடையாது, அப்போ என்னவா இருக்கும்? ஓ கண்டிப்பாக அந்த பயங்கரமான ஓநாய் தான் வந்துருச்சு அப்படின்ட்டு அவளுக்கு தெரிஞ்சு அவள் வந்துட்டு ரொம்ப பயப்படுறா. Should she go back to the safety of Abu Khan's hut? No, she said to herself. Death in an open field is far better than life in a small hut. அப்போனா நம்ம இதிலேருந்து தப்பிச்சு எப்படியாச்சும் அபுகான்கிட்டே போயிடணுமா அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கும் போதே அவள் தனக்கு தானே சொல்லிக்கிறா, இல்லை கண்டிப்பாக கிடையாது, இந்த மாதிரி ஒரு ஓப்பனான ஃபீல்டில் வந்துட்டு நம்ம இறந்து கிடக்கிறது தான் வந்து ஒரு ஸ்மால் ஹட்டு ஒன்றுமே இல்லாததில் லைஃப் வாழ்கிறத விட இதுவே பெருசு அப்படின்னு அவள் நினைக்கிறா. The wolf had come out of the bushes and was staring greedily at Chandni. His eyes were shining like burning coals in the darkness. He seemed in no hurry. He knew that goat was his. அந்த wolf வந்து அப்படியே மெதுவாக அந்த புதர்லேருந்து வெளியே வந்து சாந்தினியை வந்து அப்படியே பேராசையோடு பார்க்குது, இது நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. அதோட ஐஸ் வந்துட்டு அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. ஆனால் அந்த wolf வந்துட்டு ரொம்ப அவசரப்படுத்தலாம் அப்படி பார்க்காம மெதுவாக நின்று பார்க்கு. ஏன்னா அது வந்து இந்த கோட் எப்படி நம்மளுக்கு தான், அப்புறம் இதுக்கு நம்ம சீக்கிரமாக போய்கிட்டு அப்படின்ட்டு அது அப்படியே நின்றுட்டே பார்த்துட்டே இருக்குது. The wolf and the goat sized up each other. The wolf was big and ferocious, whereas the goat, though healthy, was small.
அதோட சைஸை பற்றி சொல்கிறாங்க. அந்த ஓநாய் வந்துட்டு ரொம்ப பெருசாக ரொம்ப முரட்டுத்தனமாக இருந்துச்சு. ஆனால் அந்த கோட் வந்துட்டு என்ன தான் ஆரோக்கியமாக இருந்தாலுமே அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு இந்த ஓநாயை கம்பேர் பண்ணும்போது. பட் ஸ்மால் இஸ் நாட் வீக். ஆனால் சின்னதாக இருந்தால் அது வந்துட்டு ஒரு வீக்னஸ் கிடையாது அப்படின்னு நினச்சிது. சாந்தினி ஸ்டூட் ஃபர்ம் ஆன் ஹர் லெக்ஸ், ஹெட் ஸ்லைட்லி பெண்ட் அண்ட் ஹார்ன்ஸ் ஜட்டிங் அவுட். சாந்தினி வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக அவளோட லெக்ஸில் நின்றுக்குச்சு. அப்புறம் ஹெட்டை வந்துட்டு லேஸாக பெண்ட் பண்ணி அதோட கொம்புகளை வந்துட்டு முன்னாடி கொண்டு வந்துச்சு. ஷி வாஸ் அ பிக்சர் ஆஃப் கரேஜ். அது அப்படி பார்த்தோம்னா ஒரு தைரியத்திற்கான பிக்சரே வந்துட்டு சாந்தினி தான்ற மாதிரி இருந்துச்சு. ஷி லுக்டு லைக் அ பிரேவ் சோல்ஜர் ரெடி டு ஃபைட் அ treacherous enemy. I must put up a good fight, Chandni thought. Success or failure is a matter of luck or chance. அப்போ அந்த சாந்தினியை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு தைரியமான ஒரு போர் வீரர் மாதிரி, ஒரு சோல்ஜர் மாதிரி இருந்துச்சு. ஒரு தைரியமான சோல்ஜர் வந்துட்டு ஒரு துரோகம் செஞ்ச ஒரு எனிமியை போயிட்டு தாக்க போனோன்னா அவன் எந்த அளவுக்கு கரேஜோடு இருப்பானோ அந்த மாதிரி அது பார்த்துச்சு. ரொம்ப தைரியத்தோடு இருந்துச்சு. அது என்ன நினச்சதுன்னா, நான் வந்துட்டு கண்டிப்பாக குட் ஃபைட் கொடுத்தே ஆகணும், டஃப்பாக இருக்கணும். அதில் நம்மளுக்கு நம்ம வந்துட்டு அதை ஜெயிக்கிறோமோ இல்லை தோக்குறோமோ அது வந்துட்டு ரெண்டாவது தான். நம்ம வந்துட்டு நல்ல ஃபைட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்ருக்கு. த ஃபைட் பிகேன். It went on through the night. The moon, which had been watching the fight, began to grow pale and suddenly hid behind the clouds. அதே மாதிரி அதுக்கு ரெண்டுக்கும் சண்டை ஆரம்பிக்குது. அப்படியே மேலே இருந்து நிலா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலா போக ஆரம்பிக்குது. அது போய் அப்படியே மேகத்துக்கு பின்னாடி ஒளிய ஆரம்பிக்குது. த ஸ்டார்ஸ் ஆல்சோ பிகேன் டு டிஸப்பியர் ஒன் பை ஒன். நட்சத்திரங்களும் ஒன்றுக்கு பிறகு ஒன்று மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அ ஃபெயிண்ட் லைட் அப்பியர்ட் இன் த ஈஸ்ட் அண்ட் த மார்னிங் கால் ஃபார் ப்ரேயர் கேம் ஃப்ரம் அ டிஸ்டன்ட் மாஸ்க். அப்படியே ஒரு சின்ன லைட்டு வந்துட்டு ஈஸ்ட்டை பார்த்து இருக்குது. அப்புறம் உடனே மார்னிங் வந்துருச்சு. அதனால் தூரத்துலேருந்து ஒரு மசூதியிலேருந்து கூட அந்த மார்னிங் அவங்க ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு கேட்குது. த ஃபஸ்ட் ரேஸ் ஆஃப் த சன் சாந்தினி லையிங் ஆன் த கிரவுண்ட். ஷி வாஸ் கம்ப்ளீட்லி சோக்ட் இன் பிளட். த உல்ஃப் டயர்ட் அண்ட் ஸ்லீப்பி வாஸ் கெட்டிங் ரெடி டு டிவோர் ஹெர். அந்த சன்னு வந்துட்டு வந்த உடனே அந்த சூரியன் முதல்ல எதை பார்த்துச்சு அப்படின்னா சாந்தினியை தான் பார்த்துச்சான். சாந்தினி வந்து அது அங்கே சண்டை போட்ட இடத்துல வந்துட்டு கீழே விழுந்துருச்சான். அவளை சுற்றி வந்துட்டு பிளட்டான். ஸோ அது வந்துட்டு இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓநாய் வந்துட்டு ரொம்ப டயர்டாக ரொம்ப தூக்க கலக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. ஏன்னா அந்த டிவோர் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்றதுன்னு அர்த்தம், ஒரு பேராசில் சாப்பிட்றதுன்னு அர்த்தம். அப்போது இந்த உல்ஃப் வந்து எப்படியாச்சும் சாந்தினியை சாப்பிட்றலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. An assembly of birds perched on top of a tree nearby was debating the result of the fight. கொஞ்சம் குரூப் ஆஃப் பறவைங்க வந்துட்டு அதுக்கு அவங்க சண்டை போட்டதுக்கு மேலே இருக்கிற மரத்தில் வந்துட்டு உட்காந்துரு பேசிகிட்டு இருக்காங்க. ஃபைட் வந்துட்டு யாருக்கு யார் ஜெயிப்பா அந்த மாதிரிலாம். ஹூ இஸ் த வின்னர் அப்படின்ட்டு ஒருத்தங்க ஒன் ஆஃப் தெம் ஆஸ்ட். அதில் இருக்கிற ஒரு பேர்டு வந்துட்டு யார் இதில் ஜெயிச்சா அப்படின்னு கேட்ட உடனே த உல்ஃப் அஃப்கோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் செட். அங்கே இருந்த நிறைய பறவைங்க வந்து கண்டிப்பாக ஓநாய் தான் அப்படின்னு சொல்லுச்சு. எ வைஸ் ஓல்டு பேர்ட் டிக்ளைம்ட் வித் கான்ஃபிடென்ஸ் சாந்தினி இஸ் த வின்னர். அந்த மாதிரி சின்ன சின்ன பறவைங்க எவ்வளோ வாட்டி உல்ஃப் தான் ஜெயிச்சதுன்னு சொன்னாலும் ஒரு ரொம்ப புத்திசாலியான ஒரு வயசான பறவை வந்துட்டு கான்ஃபிடென்ஸோடு வந்து இல்லை சாந்தினி தான் வந்துட்டு வின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மேபி இருக்கும் அப்படின்னா சாந்தினி வந்துட்டு என்னதான் இருந்தாலும் அதால் முடிஞ்ச அளவுக்கு அதோட ஸ்ட்ரென்த்தை போட்டு ஃபைட் பண்ணி ஒரு லெவலுக்கு இருந்துச்சு அப்படின்றது தான் இதோட மீனிங். அவ்வளோதான், இந்த ஸ்டோரி முடிஞ்சது. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.